காய்ஸ், எல்லோருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம். எண்ணெய் தீர்ந்து போச்சு, 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிங்க. ஆமாம், எண்ணெய் நிறைய ஊற்றிங்க. சரியா? எண்ணெய் அதிலே வேகணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிப்ஸு சோத்துக்கு தக்காளி வெங்காயம் வணக்குவது எப்படி, தக்காளி கிரேவி. சரியா? அடுத்தடுத்து இதை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்லீட் பண்ணாமல். என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுங்க. சரியா? கடலப்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் போட்டுங்க. இதெல்லாம் சோம்பு சீரகம் அடுத்தபடி என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் போடுறோம். இது தக்காளி வணக்குறது. சரிங்களா? ஆமாம், ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வெங்காயம் வந்து என்ன பண்ணணும், நல்லா எண்ணெயில் வேக விட்டுறணும். சரிங்களா? வெங்காயம் நல்லா வேகட்டும். காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் கலந்த மிளகாப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நமக்கு காரம் பிடிக்கும், அதனால் அதை போட்டுருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். ஆமாம், சேர்த்து இந்த எண்ணெய் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே கம்ப்ளீட் வேகணும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க, ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சிட்டிங்கனாக்கா காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டு பிசைஞ்சி போட்டு காலைல சோத்தை ஊட்டி கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா அங்கே போய் தூங்காமல் நல்லா இருப்பாங்க, ஆக்டிவாக செயல்படுவாங்க, படிப்பாங்க. சரிங்களா? நான் பாரதி வரையில் விதை. இதோ உங்களுக்காக வேண்டி டிப்ஸ். ஒரு சிறிய வார்த்தை பிளவு ஏற்பட்டு விட்டது, மன்னிக்கவும். சோத்துக்கு கொடுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும், போய் தூங்கிடுவாங்க குழந்தைங்க. இட்லி தோசைக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா ருசி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு சோத்துக்கு போட்டு பிசைஞ்சு கொடுத்துடாதீங்க, தூக்கம் வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்கு, பெரிய ஆம்பளைங்களுக்கு தூக்கம் வரும், சின்ன குழந்தைங்களுக்கு அதோட தூக்கம் வந்துடும். அதனால் இட்லி தோசையை ஒன்றை ஊற்றி டப்புனு இதை போட்டு எடுத்து போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது. ரைட்டு, நான் வச்சிடுறேன். நான் பாரதி வரல விதை, உங்களுக்காக வேண்டியதான், உங்களாலவே நான் 1.5 கோடி தொண்டரை நம்ம தொடுவதை ஒரு இலக்கியமாக வச்சு கொண்டிருக்கிறோம். வணக்கம் காய்ஸ். தக்காளி கிரேவி, சோறு ரெடி காலை. ஆமாம், எப்படி கிரேவி இருக்குங்கிறத ஆவி ஓடுது, கொஞ்சம் ஆவி குறையிட்டு உங்களுக்கு ருசி பார்த்து சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் அடுத்தவங்களுக்கு பகிருங்க. நல்லா இல்லைன்னா 2 பேச்சு பேசிக்கிட்டு போங்க. என்ன பண்ண முடியும்? புரியுதுங்க? சரி, 8 மணி 22 நிமிஷம் ஆச்சு. 8:15 போகணும். ஆமாம்,